வணக்கம் நண்பா. நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்திரம் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஷாம் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, இப்போ லீவில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் வந்துட்டு ஒருத்தர் வீட்டில், ஒருத்தர் வந்துட்டு பப்ளிக்கில். அவங்களே வந்துட்டு டைரெக்டாக கத்தி எடுத்துட்டு வயிற்று கழிச்சிட்டு அவங்களே வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எப்படி 3 பேருமே ஒரே பாட்டில் சாக முடியும்? என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இந்த கேஸ் வந்துட்டு லீட் பண்ணி எப்படி முடிச்சாருங்கிறது அந்த படத்தோட மீதி கதையாக இருந்தது. இந்த படத்திலோட அந்த கதை திரைக்கதை ரெண்டுமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். கடைசி 2 hours கிளைமேக்ஸ் வரைக்குமே என்னதான் நடக்க போகுது, இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அது வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கண்டுபிடிக்கிற விஷயம், அவங்க செஸ்ல வந்து ஈடுபாடு இருக்கிறது, ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்த மார்டின் வந்துட்டு அப்புறம் எவன் மார்டின், என்ன நடக்குது, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கதை சொல்றாங்க, ஜாப்பனீஸ் புக்ல படிச்சாங்க, ஜெர்மனியில அங்க படிச்சாங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்மளையும் குழப்பி அவங்களும் கொஞ்சம் குழப்பி கடைசி 2 hours கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று யூகிச்சிருப்போம். இவர் ஹோம்ல அப்படின்னு சொல்லும் போதே இவனதாண்டா இருக்கும் அப்படின்ட்டு அதை கொண்டு வந்து கடைசி கிளைமேக்ஸ் வச்சுட்டு பெருசா வந்து ரசிக்க முடியாம இல்லை. சில பேருக்கு வேணா மேபி அதை ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இதுவாக தான் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அதை கொண்டு வந்து கடைசி கிளைமேக்ஸாகவும் வந்துட்டு வச்சிருந்தது பெருசா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதுல உடன்பாடுல ஏத்துக்கவும் முடியல. ரொம்ப வந்துட்டு ஃபிளாட்டா வந்துட்டு முடிச்சிட்டாங்க படத்தை. ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருந்தது. நீங்க இது கூட பார்க்கணும் விருப்பம் பண்ணீங்கன்னா தாராளமாக ஒன் டைம் பார்க்கலாம். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்மளோட கம்பெனி நன்றி.